வேதனைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கும் எந்த அமல் நம்மை அதுல இருந்து பாதுகாப்பிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய திக்ரை விட மகத்தா மனிதனை வேதனையிலிருந்தும் சுமைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் காக்கக்கூடிய ஒரு செயல் வேறு எதுவுமே இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த திக்ரு இருக்குது, இது என்ன செஞ்சிடும்? பலவிதமான தீய குணத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும். வீணான காரியங்களுக்கு செலவு செய்யறது, நம்முடைய செலவீனங்கள், தலைகணம், தற்பெருமை, ஆணவம் போன்ற எதெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத குணமாக இருக்குதோ, எந்த குணங்கள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மளை விரும்ப மாட்டானோ, இது போன்ற குணங்களை விட்டு எது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா திக்ர் இல்லா, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த திக்ர் இருக்குது, அது நம்மளை பாதுகாத்து விடும் என்பதாக